மோடியால் வஞ்சிக்கப்பட்ட சஞ்சீவ் பட்டின் மகனும் சேர்ந்து தந்தைக்கு எழுதிய கடிதம். அன்புள்ள அப்பா, இன்று உங்களுக்கு 62 வயதாகிறது. விதியால் அல்ல, வேண்டுமென்றே அநீதியால் விதிக்கப்பட்ட 8 வருடங்கள் எங்களை விட்டு விலகியிருப்பது. 8 வருடங்களாக நாங்கள் ஒரு குடும்பமாக இணையான வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறோம். சிறைச்சுவர்களுக்கு நாங்கள் உங்களுடன் இருக்கிறோம். நீங்கள் எங்களிடமிருந்து எதிர்மாறாக வாழ்கிறீர்கள். உடல் ரீதியாக பிரிக்கப்பட்டிருந்தாலும் இதயத்தாலும் ஆன்மாவாலும் ஒருவருக்கொருவர் இணைக்கப்பட்டு ஒருவருக்கொரு மகிழ்ச்சியாக போராடி ஒருவருக்கொரு பலமாக கவசமாக முடிவில்லாத மீள்தன்மையுடன் இருக்கிறோம். வார்த்தைகள் போதுமானதாக இல்லாத நாட்கள் உள்ளன. இன்று அந்த நாட்களில் ஒன்றாகும். சொல்ல எதுவும் இல்லாததால் அல்ல, ஆனால் அதிகமாக இருப்பதால். மௌனத்தில் சுமந்து செல்லும் அதிகப்படியான இழப்பு, அநீதியாக நீண்டு கொண்டிருக்கும் அதிகப்படியான காத்திருப்பு, ஒருபோதும் வெளிப்பட அனுமதிக்கப்படாத நிகழ்வுகளிலிருந்து பிறந்த அதிகப்படியான வலி, வெறுப்பு மற்றும் வன்முறையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதிக்காக போராட தனது முழு இருப்பையும் தியாகம் செய்த ஒரு நேர்மையான அதிகாரிக்கு இது ஒருபோதும் நடந்திருக்கக்கூடாதது. இந்த ஆண்டுகளில் நீதித்துறை அநீதியின் மெதுவான வன்முறை வெளிப்படுவதை ஒரு நிகழ்வாக அல்ல, தொடர்ச்சியான செயல்முறையாக கவனித்து வருகிறோம். உண்மைக்காக அல்ல, மாறாக உண்மையின் குரலை அடக்குவதற்காக உருவாக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள், நீதி அதன் எடையின் கீழ் சரியும் வரை நடைமுறைகள் நீட்டிக்கப்பட்டன. காலமே உங்களுக்கு எதிராகவும் எங்களுக்கு எதிராகவும் ஆயுதம் ஏந்தியது. ஒவ்வொரு தாமதமும், ஒவ்வொரு மறுப்பும், ஒவ்வொரு அலட்சியமும் அதன் விலையை உணர்ச்சி ரீதியாகவும் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பிரித்தெடுக்கிறது. இதையெல்லாம் மீறி அப்பா, இந்த ஆண்டுகளில் நீங்கள் அமைதியான கண்ணியத்துடன் வலிமையுடனும் உங்களை தாங்கிக் கொண்டீர்கள். அதை எந்த தீர்ப்பும் குறைக்க முடியாது. அநீதி உங்களை எண்கள், கோப்புகள் மற்றும் பொய்யான குற்றச்சாட்டுகள் மூலம் வரையறுக்க முயன்றாலும் நீங்கள் எப்போதும் இருந்தவராகவே கொள்கையுடனும் துணிச்சலுடனும் அசைக்க முடியாதவராகவும் இருந்தீர்கள். உங்களை அடைத்து வைக்கும் சுவர்களுக்கு பின்னால் கூட உங்கள் தார்மீக அதிகாரமும் தைரியமும் நீதிமன்ற அறைகளுக்கு அப்பால், சிறைச்சாலைகளுக்கு அப்பால் அதை புதைக்க முயன்றவர்கள் எட்டாத அளவுக்கு சுதந்திரமாக பயணித்துள்ளனர். உங்கள் உண்மையின் குரலை அடக்க தங்கள் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்த மனிதர்களின் இந்த சாக்குப்போக்குகளை வரலாறு மறந்துவிடும். ஆனால் அப்பா, நீங்கள் எப்போதும் ஆறுதலுக்கு பதிலாக மனசாட்சியையும், சுய பாதுகாப்பிற்கு பதிலாக உண்மையையும், இணக்கத்திற்கு பதிலாக தைரியத்தையும் தேர்ந்தெடுத்த ஒரு மனிதனாக நினைவு கூறப்படுவீர்கள். தாங்க முடியாத விலையில் உறுதியாக நின்றவர். உங்கள் குழந்தைகளாக நாங்கள் பலவீனம் அல்லது இழப்பால் வடிவமைக்கப்படவில்லை. உங்கள் முன்மாதிரியால் நாங்கள் வடிவமைக்கப்படுகிறோம். உங்கள் தெளிவிலிருந்து நாங்கள் தெளிவை கற்றுக்கொண்டோம். உங்கள் தைரியத்திலிருந்து தைரியம், மேலும் வலிமை உயிர் வாழ்வதற்கான செயலாக அல்ல, மாறாக ஒரு எதிர்ப்பின் செயலாக. அதை தெரியப்படுத்துங்கள். எங்களுடையது துன்பத்தால் வரையறுக்கப்பட்ட குடும்பம் அல்ல, அது உறுதியால் வரையறுக்கப்பட்ட ஒரு குடும்பம். அநீதியின் ஒவ்வொரு ஆண்டும், பிரிவின் ஒவ்வொரு ஆண்டும் எங்கள் கவனத்தை கூர்மையாக்கியுள்ளது. எங்களை சோர்வடைய செய்யும் ஒவ்வொரு முயற்சியும் எங்கள் உறுதியை வலுப்படுத்தியுள்ளது. நாங்கள் உணர்ச்சி ரீதியாக அல்ல, மூலோபாய ரீதியாக போராடுகிறோம். சத்தமாக அல்ல, ஆனால் இடைவிடாமல். அப்பா, தயவுசெய்து தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் தியாகம் கண்ணுக்கு தெரியாதது அல்ல, அது பயனற்றது அல்ல, அதற்கு பதிலளிக்கப்படாமல் இருக்காது. அடக்கப்பட்ட உண்மை அம்பலமாகும் ஒரு நாள் வரும். அதிகாரத்தை யார் துஷ்பிரயோகம் செய்தார்கள், தங்கள் மனசாட்சியை விட்டு கொடுக்க மறுத்ததற்காக யார் விலை கொடுத்தார்கள் என்று வரலாறு கேட்கும்போது உண்மை மிகவும் முக்கியமானதாக இருந்தபோது அதற்காக நின்ற ஒரு நேர்மையான மனிதராக நீங்கள் தெளிவாகவும் வேண்டுமென்றே மற்றும் நிரந்தரமாகவும் நினைவு கூறப்படுவீர்கள். இன்று உங்கள் 62வது பிறந்த நாளில் மௌனம் இனி ஒரு விருப்பம் அல்ல. சமூகத்தின் பாதுகாவலர்கள் குறிவைக்கப்பட்டாலும் சமூகம் விலகி பார்த்தது. இன்று நாம் விழித்தெழுந்து அது ஒரு காலத்தில் பின்வாங்கிய இடத்தில் நிற்கவும், ஒரு காலத்தில் அமைதியாக இருந்த இடத்தில் பேசவும், பொறுப்புக்கூறல் மற்றும் நீதிக்காக தாமதமின்றி செயல்படவும் அழைப்பு விடுக்கிறோம். அப்பா, நீங்கள் சுதந்திரமாக நியாயப்படுத்தப்பட்டு தலைவணங்காமல் வெற்றி பெறும் நாள் வெகு தொலைவில் இல்லை. ஆனால் அதுவரை சந்தேகத்திற்கிடமின்றி இதை அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு கணம் கூட தனியாக இல்லை. நாங்கள் உங்கள் குடும்பத்தினர் மற்றும் பல்லாயிரக்கணக்கான உங்கள் ஆதரவாளர்கள் உங்கள் அருகில் இருக்கிறோம். உங்கள் வலிமையின் தூண்களாக, அசைக்க முடியாதவர்களாக, அச்சமற்றவர்களாக, அசைக்க முடியாதவர்களாக.
அநீதி அமைதியாக சகித்த ஒருவராக அல்ல, அதை எதிர்கொண்டு அதை அம்பலப்படுத்தி தோல்வியடையாமல் வெளிவந்தவராக நீங்கள் வீடு திரும்புவீர்கள். நீங்கள் ஒருபோதும் தோற்கடிக்கப்பட மாட்டீர்கள் என்று நாங்கள் உறுதியளிக்கிறோம். இப்போ இல்லை, எப்பவும் இல்லை. உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்பா. நாங்கள் உங்களை எல்லையற்ற அளவு நேசிக்கிறோம். உங்களை நினைத்து முடிவில்லாமல் பெருமைப்படுகிறோம். உங்களுடையது ஆகாஷி அண்ட் சாந்தனு. மிக அருமையான இந்த சஞ்சீவ் பட்டுடைய 2 மகள் 2 பேரும் எடுத்திருக்கக்கூடிய பிறந்தநாள் செய்தி ஒவ்வொரு இந்தியனுக்கும் விடப்பட்ட செய்தி. உண்மையாக முஸ்லீம்களை கருவறுக்க மோடி தயாரான போது அதை எதிர்த்து நின்ற ஒரே ஒரு நீதிமான் இந்த சஞ்சீவ் பட். அந்த ஒரு காரணத்துக்காக இன்றைக்கி எந்த ஒரு விசாரணையும் இல்லாமல் பைத்தியக்காரன் சொல்லி அடைச்சி வச்சுருக்கிறாங்க சிறையில். உண்மையின் பக்கம் நின்றதுக்காக 8 ஆண்டுகளாக சிறையில் இருக்கிறார். கண்டிப்பாக இவர் வெளியில் வருவார். இவர் சிறைக்கு செல்ல காரணமானவர்கள் இன்றைக்கு அம்பலப்பட்டு போய் நிற்கிறாங்க. உலக அளவில், இந்திய அளவில். கண்டிப்பாக அவர்களும் உள்ளே செல்வார்கள். இதற்கான விலையை கொடுப்பார்கள் கண்டிப்பாக. அந்த நாளுக்காக நாம் இறைவனிடம் பிரார்த்திப்போம்.